வணக்கம். இப்பதிவினை முதல் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நகைச்சுவைகள். எதுக்கு அந்த பையனை பெஞ்ச் மேலே நிற்க வச்சிருக்கிறீங்க? கட்டுப்பொம்மன் தூக்கில் போட்ட இடம் எதென்று கேட்டால் கழுத்தென்று சொல்கிறான். கண்டக்டரும் டிரைவரும் விசில் அடித்துக்கிட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கிற. டிரைவர் சொல்லுறார், இங்கே மட்டும் என்னவாம் பிரேக் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், வண்டி பாட்டுக்கே போய்கொண்டிருக்கிறது. மேலே இருந்து கீழே வந்தால் அது அருவி, அப்போ கீழே இருந்து மேலே போனால் அது குருவி. ஒருவர் பொய் சொல்ல கண்டுபிடிக்க ஒரு யந்திரம் இருக்காமே, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். அதுக்கு நண்பர் சொல்லுறார், தெரியுமாவது, நான் அதைத்தானே கல்யாணம் செய்திருக்கிறேன் என்று. அம்மா தாயை பிச்சை போடுங்க, நான் வாய் பேச முடியாத ஊமை. வீட்டுக்காரம்மா சொல்லுறா, பக்கத்து வீட்டில் போய் கேளப்பா, எனக்கு காது கேட்காது. என்னோட காதலிக்கு ஏதாவது பரிசு தரணும், என்ன தரட்டும்? ஒரு தங்க மோதிரம் வாங்கி கொடுங்க. வேறு ஏதாவது பெருசாக சொல்லு, ஒரு எம்ஆர்எஃப் டயர் வாங்கி கொடுங்க. வாடிக்கையாளரும் கடைக்காரரும், சீக்கிரமாக ஒரு பை கொடுங்க, ட்ரெயினை பிடிக்க வேண்டும். ட்ரெயின் பிடிக்கிற அளவுக்கு பெரிய பை எங்கள் கடையில் இல்லையே. ஒருவரும் இன்னொருவரும், என்னுடைய பையனுக்கு வயது 15 ஆகுது, இன்னமும் கதை சொன்னாத்தான் தூங்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்லுகிறார், எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை, படி என்று சொன்னால் போதும், உடனே தூங்கிடுவான். கடலை எண்ணெய் என்ன விலைங்க? 450 ரூபா. எப்போது குறையும்? அளந்து ஊற்றும் போது தான் குறையும். நன்றி, வணக்கம்.